வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து சில முக்கியமான நிர்வாகிகள் வெளியேற போகிறாங்க அப்படின்ற தகவல் ஒரு மேகசினில் வந்திருக்கு. என்ன நடக்குது விசிகேல? அது யார் வெளியே போக போகிறா? சார், விடுதலை சிறுத்தைகள் இயக்கங்கிறது கிட்டத்தட்ட இந்த இயக்கம் தொடர்ந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் மேலே ஆச்சு. இதில் 1000 பேர் வரலாம், 1,00,000 பேர் உள்ளே வரலாம். யாராவது 1-2 வெளியே போவாங்க. அதுவும் முக்கியமான நிர்வாகிகள் போகுங்கிறதுலாம் ரொம்ப நம்ப முடியாத செய்தி தான். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எங்களுடைய தலைவர்கள் கொள்கையை ஏற்றுக்கொண்டு தான் ஒவ்வொரு நிர்வாகிகளும் வராங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் முழுக்கும் எவ்வளோ சிறுத்தைகள் இருந்தாலும் அந்த வர்றதுக்கு காரணம் எங்கள் தலைவர் தான். இப்போ திமுக அண்ணா தொடங்கும்போது அதுக்கு உறுதுணையாக பெரியார் இருந்தார். எம்ஜிஆர் இந்த கட்சி தொடங்குறதுக்கு திரைப்பிரபலம் ப்ளஸ் திமுக இருக்கக்கூடிய சில முக்கியமான நிர்வாகிகளும் அவருக்கு ஆதரவு, மறைமுக ஒரு ஆதரவு கொடுத்து இதெல்லாம் பண்ணாங்க. அதேமாரி விஜயகாந்தா இருக்கட்டும், அதேமாரி அண்ணன் இப்போ விஜய் கூட எடுத்துக்கிட்டோம். ஆனால் இவங்க எல்லாரும் ஏதாவது ஒரு பின்னணி வச்சு அரசியல் பண்ணாங்க. ஆனால் நாங்கள் எப்படி இருக்கோம்னா எந்த பின்னணியுமே இல்லாமல் நாங்கள் அரசியலுக்கு வந்தோம். நாங்கள் அதனால் இதில் முக்கிய பிரமுகர்கள்லாம் யாரும் ஒன்றும் கிடையாது. ஒரு முக்கிய நபர், முக்கிய பிரமுகர், முக்கிய தலைவர்னால் அது எங்களுடைய தலைவர் மட்டும்தான். மற்றபடி எல்லாருமே தொண்டர்கள் தான். தொண்டர்களுக்கு தலைவர் ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்துருக்காரு. ஒரு தொண்டர்களுக்கு தலைவர் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அப்படி தான் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். ஊடகங்கள் சில செய்திகளை 1-2 ஏதாவது அப்படி அவங்க பசிக்கு சோலைப்படி போட்டுறாங்க. அதனால் எங்கள் கட்சியிலுமே யாரும் எங்கள் கட்சியை விட்டோ, எங்கள் இயக்கத்தை விட்டோ, எங்களுடைய தலைவருடைய கொள்கையை விட்டு யாருமே போக மாட்டாங்க. எங்கள் தலைவர் கட்சியில் சேர்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. உள்ளே வந்துட்டால் அந்தளவு எங்களுடைய தலைவருடைய கொள்கை நல்லாயிருக்கும், எங்களுடைய தலைவருடைய கோட்பாடு நல்லாயிருக்கும், எங்களுடைய தலைவருடைய செயலாற்றல் நல்லாயிருக்கும், சொல்லாற்றல் நல்லாயிருக்கும். அதனால் யாரும் அவ்வளோ எளிதாக போக மாட்டாங்க. அப்படி கட்சியை விட்டு பல பேர் போயிருக்கிறாங்க. அவங்களாம் இங்கே இருக்கும்போது பேசும் பொருளாக இருந்தாங்க. ஆனால் விசிகா விட்டு போனவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேசாத பொருளாக தான் இருக்கிறாங்க. அதனால் எங்கள் கட்சி விட்டு யாரும் அவ்வளோ எளிமையாக கட்சிட்டுலாம் போக மாட்டாங்க. எங்களுடைய தலைவருடைய அன்பையும் ஆதரவும் அவங்களுக்கு எப்பயுமே இருக்கும். அதனால் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். எங்களை விட்டு யாருமே போக மாட்டாங்க. அது தலைவர் எப்பயுமே அதில் உறுதியாக இருக்கார். யாரும் போக மாட்டாங்கன்னு சொல்கிறீங்களா, இல்லை போனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறீங்களா? இல்லை, யாருமே போக மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு நிர்வாகிகளும் வரவங்க இல்லாமல் எங்களுடைய தலைவருடைய கருத்துக்களையும் சரி, அவருடைய கோட்பாடும் சரி கேட்டுக்கிட்டு தான் உள்ளே வராங்க. தூரமாக இருந்து பார்க்குறாங்க. அது திருமாவளவன் யார் அப்படின்னு ரொம்ப தூரமாக ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆராய்ச்சி பண்ணிட்டு உள்ளே சேர்றாங்க. அதனால தான் பிராமணர்கள் கூட இங்கே கட்சி இருக்கிறாங்க. பிராமணர் இருக்கிறாங்க, ரெட்டியாக இருக்கிறாங்க, முதலியாக இருக்கிறாங்க, செட்டியாக இருக்கிறாங்க, கோணா இருக்கிறாங்க. எல்லா சமூக மக்களும் இன்றைக்கி இருக்கிறாங்க. அதனால் யாரும் விமர்சனமெண்ட்டில் எங்களுக்கு போக முடியாது. ஏன்னா நாங்கள் வெளித்தன்மையான அரசியல் போன்ற வெளித்தன்மையான நாங்கள் மக்கள் மத்தியில் இங்கே இருக்கிறனால யாரும் எங்கள் மீது விமர்சனமோ இல்லை கட்சி விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இருக்காது. சார், 87 எனக்கு தெரிஞ்சு 87 நினைக்கிறேன். 87 காலகட்டத்தில் டிபிஐன்னு ஒரு இயக்கம் மலைச்சியமான நிறுவப்படுது. அது தலித் சென்டர் ஆஃப் இந்தியான்னு அந்த அமைப்பு இருந்துச்சு. அந்த இயக்கத்தில் தலைவர் இருந்தப்போ அண்ணன் மாவீரன் மலைச்சியம் அவர்கள் ஒரு இறந்துட்டார். இறந்த பிறகு அந்த இயக்கத்தை வழி நடத்துறதுக்கு யாருமே ஆட்கள் இல்லை. அதன் பிறகு ஒரு தலைவர் அந்த இயக்கத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அதன் பிறகு தலைவர் அந்த இயக்கத்தை நடத்தினார். அதன் பிறகு இந்த கட்சி தலைவர் 0 மறுபடியும் என்ன பண்ணுற தலைவர் என்னடா இப்படியெல்லாம் போயிட்டான்னு சொல்லி மறுபடியும் தலைவர் இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் ஒன்று ஆரம்பித்து அது பேரை மாற்றிட்டார். இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள்னு சொல்லி பேரை மாற்றி தான் தலைவர் 0லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி 100ல் கொண்டு நிப்பாட்டிருக்காரு. இந்த வார்த்தை நான் ஏன் சொல்கிறேன்னா, இது யாருக்காகவும் இது இந்த மக்கள் சேரல. இந்த மக்கள் சேர்ந்தது, இந்த இளைஞர்கள் சேர்ந்தது, இந்த தொண்டர்கள் சேர்ந்தது எல்லாமே தலைவருடைய அர்ப்பணிப்பு, தலைவருடைய கொள்கை, தலைவருடைய முழு நேர மக்கள் இப்படி செஞ்ச அடிப்படையில் தான் நாங்கள் இவ்வளோ தூரம் இந்த மக்கள் போய் சேர்ந்துருக்காங்க. ஒழிய இதில் 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒன்று வாய்ப்பு இல்லைன்னா 3ஆம் கட்ட தலைவர்கள் அப்படி ஒன்றுமே கிடையாது. எல்லாமே ஒரே தலைவர், அது எங்களுடைய தலைவர் தான். அதில் எந்த பிணைப்பும் இல்லை, அது எந்த முனைப்பும் இல்லை, ஒரே தலைவர் தான். 2ஆம் கட்ட தலைவரோட நீங்கள் போய் கட்ட கூட எங்களுக்கு தலைவர் தம்பாங்க. இப்போ திமுக மாரி, அதிமுக மாரி, இல்லை பாமக மாரி, தேமுதிக மாரி, டிவிகே மாரி அப்படி எங்கள் கட்சியில் இந்த மக்கள், இந்த சமுதாயம், இந்த தமிழ் சமுதாயம் தலைவருக்காக சேர்ந்த கூட்டம் தான், தலைவருக்காக இருக்கக்கூடிய மக்கள் தான். அதனால் நாங்கள் 0 நாங்கள் 100 எங்கள் தலைவர் நிப்பாட்டி வச்சுருக்காரு. அதனால்
இது தலைவருக்காக சேர்ந்த வாக்குகள் தான். அதனால் யாரும் எங்களை விட்டு போக மாட்டாங்கிறது தான். அதனால தான் இந்த வார்த்தை நான் அவங்ககிட்ட மறுபடியும் பகிர்ந்துக்கிறேன். தொண்டர்கள் பிரச்சனை இல்லை, பட் ஒரு பொறுப்புக்கு வந்த பிறகு, ஒரு பதவியில் இருந்த பிறகு திடீர்னு அது ஒரு நாள் இல்லைன்னு சொன்னப்ப அதிருப்தி வர்றதும் ஏமாற்றம் வர்றதும் எல்லா கட்சியிலையும் நடக்கிறது தான். அந்த அடிப்படையில் தான் சொல்கிறாங்க, வேட்பாளர்களாக அறிவிக்கப்படாமல் யாருக்கெல்லாம் வாய்ப்பு மறுக்கப்பட்டதோ அவங்கெல்லாம் அதிருப்தியில் இருக்காங்க, எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க, ரிசல்ட் வந்ததுமே சில முக்கியமான தலைகள் வெளியேற போகுது, அதுவும் வேற எங்கேயும் போல திமுகவில் தான் போய் சேர போகிறாங்க, அது திமுக தான் அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை, முக்கியமான தலைவர் நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா அது திமுகவில் வந்து முக்கியமான தலைவர்கள் இருப்பாங்க, அதிமுகவில் முக்கியமான தலைவர் இருப்பாங்க. எங்கள் கட்சியில் எப்பயுமே ஒரே தலைவர் தான், அது எங்களுடைய எழுச்சி தலைவர் தான், வேறு யாரும் அதில் இருக்க முடியாது. ரெண்டாவது வந்து சீட்டு கிடைக்காம இருக்கிறது சில வந்து வருத்தங்கள் இருந்திருக்கலாம் அவங்களுக்கு. அந்த வருத்தங்கள் வந்து அவங்களை வந்து காயப்படுத்துகிற அளவுக்கு இருந்திருக்காது. இப்போ ஒன்றுமே இல்லாத மனிதர்களுக்கு தான் ஒரு எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்துருக்காரு. அப்போ மறுபடியும் அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்து மக்கள் போய் சேர்றது ஒரு வாய்ப்பு, இன்னொரு அதிகப்படியான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அப்படி தான் எங்களுடைய நிர்வாகிகள் எடுத்திருப்பாங்க ஒழிய எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நாங்கள் திமுக கூட்டணியில் போயிடுவாங்கங்கிறதுலாம் வந்து அது எழுதப்படாத தண்ணியில் எழுதுகிற ஒரு செய்தியாக தான் நான் இதை பார்க்குறேன். நான் இல்லை, அவங்களுக்கு வருத்தம் இல்லை, அவங்கள சமாதானப்படுத்த வேண்டிய தேவை இல்லை அப்படின்னா, இப்போ 2 பேருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு, அவங்க 2 பேருக்கும் கட்சியில் முக்கியமான பொறுப்பு கொடுத்துருக்காரு. அப்போ அவங்க அதிருப்தியில் இருந்திருக்காங்க, அவங்கள சமாளிக்கிறதுக்கு தான் அதை பண்ணியிருக்காரா அப்படின்ற கேள்வி வருது. இல்லை 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 இப்போ கட்சியில் வந்து எல்லாருக்குமே வந்து பொறுப்பாளர் வந்து எல்லாத்தையும் போட்டு எடுக்கிறாங்க. இப்போ சானவாசன் இருக்காரு, அவர் துணை பொதுச் செயலாளர். துணை பொதுச் செயலாளர் வந்து அவர் முதன்மை செயலாளர் மாறி இருக்காரு. SS பாலாஜன் இருக்காரு, அவர் துணை பொதுச் செயலாளர். துணை பொதுச் செயலாளர் வந்து அவர் பொருளாதாரம் மாறி இருக்காரு. இது வந்து ஒரு ப்ரொமோஷனாக தான் நம்ம பார்க்கணும் ஒழிய அவங்களுக்கு சீட்டு கொடுக்காம ஆனால் நாங்கள் கொடுத்துட்டோங்கிறது வந்து அது தேர்தல் நேரம் இல்லாமல் ஒரு சாதாரண நேரத்தில் பண்ணியிருந்தா யாரும் இவ்வளோ கேள்வி கேட்டிருக்க போகிறது இல்லை. அவங்க 2 பேரோட பேர் தான் அதிகமாக விவாதிக்கப்படுது, ஒரு அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு வெளியில் ஒரு தோற்றம் இருக்குது. கரெக்டாக பதவி கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ அது உண்மைதானோன்ற சந்தேகம் வருது. தேர்தல் சமயத்தில் தான் அவங்களுக்கு பொறுப்பும் கொடுக்காம இருந்தோம். எங்களுடைய தலைவர் அவர் தேர்தல் சமயத்தில் தான் சீட்டு வந்து இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கருத்தில் வந்து முன் வச்சு அவருக்கான வேட்பாளர் அறிவித்து அன்றைக்கி வேட்பாளருக்காக நம்ம வெற்றிக்காக நாங்கள் காத்துட்ருக்குறோம். அதனால் அந்த கேள்விங்கிறது ரொம்ப கொஞ்சம் சங்கடமாக இருந்தாலும் அந்த இதுக்கு சம்பந்தம் பெற முடியாது. ஏன்னா இவர் கட்சிக்காக உழைச்சாரு, அதுக்காக ஒரு ப்ரொமோஷனில் வந்து ஒரு மக்கள் பணியில் ஒரு சட்டமன்றத்தில் இருந்து மக்களுக்காக குரல் கொடுத்தாரு. இப்போ வந்து தமிழ்நாடு முழுக்க நீங்கள் வந்து குரல் கொடுங்க அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நம்ம அப்படி தான் எடுத்துக்கிறோம். நம்ம இப்போ இதில் இன்னொரு எம்எல்ஏ வந்து பனையூர் பாபு, அவருக்கான வாய்ப்பும் கொடுக்கப்படலை, அவர் அதிருப்தியில் இருக்காரு, அவரும் வேற கட்சிக்கு போக போறாரு அப்படின்ற செய்தியில் வருது. இல்லை அது பனையூர் பாபு இப்போ அவர் இன்னும் பொறுப்புலாம் போட வேண்டியதெல்லாம் இருக்குது. அந்த பட்டியலில் அண்ணன் பேர் வரும். மற்றபடி அவர் வேறு கட்சியெலாம் போக மாட்டார் அவர். ஏன்னா நம்ம தான் அவங்களுக்கு வந்து எங்களுடைய தலைவர் அவர்கள் தான் அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு அடைக்கலம் கொடுத்தாரு, ஒரு அடையாளம் கொடுத்தாரு. நீ சட்டமன்றத்தில் வந்து பனையூர் பாபுனாவே இன்றைக்கி சட்டமன்றத்தில் வந்து அந்த ஏட்டுகளில் வந்து நமக்கு தெரியுதுன்னா அதுக்கு எங்களுடைய தலைவர் தான். அதனால் யாருமே தலைவர் விட்டு அவர் எளிதாக போக மாட்டாங்க. அப்படி போகும் அவங்க விருப்பப்பட மாட்டாங்க. ஆனால் வந்து சில வருத்தங்கள் இருக்கலாம், சீட்டு கிடைக்கல சில வருத்தங்கள் இருக்கலாம். அந்த வருத்தங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பின்னடைவாக இருக்குமா ஒழிய இதெல்லாம் வந்து சங்கடமாக ஏற்படுத்தாது. இப்போ ஒருவேளை அவங்க யாராவது கட்சியை விட்டு வெளியில் போகிறாங்க அப்படின்னா அது எந்த வகையிலையும் விசிகாவை பாதிக்காதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு எம்எல்ஏவாக இருந்தவர்கள் சடனாக இந்த கட்சியிலேருந்து வெளியேறி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு வேறு இடத்துக்கு போகிறாங்கன்னா அது விசிகாவை பாதிக்காதா? கண்டிப்பாக பாதிக்காது. ஏன்னா அவங்களும் தொண்டராக இருந்து தான் வந்து எம்எல்ஏ இருக்கிறாங்க, தொண்டராக ஆனாங்க, ஒரு நிர்வாகியாக ஆனாங்க, அதன் பிறகு தலைவர் நன்மதிப்பை பெற்றாங்க, அதன் பிறகு தான் வந்து ஒரு எம்எல்ஏ வந்து அவங்க ஆனாங்க. அதனால் அவங்க சப்போஸ் 200% போக மாட்டாங்க, அப்படி எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க, அப்படி ஒரு நினைவிலும் அவங்க இருக்க மாட்டாங்க. அப்படி அவங்க போகிறமே இருந்தால் கட்சிகளுக்கெல்லாம் பாதிப்பு இருக்காது. ஏன்னா இந்த இவ்வளவு மக்கள், இவ்வளோ செல்வாக்கு, இவ்வளோ கூட்டம் எல்லாமே இது தலைவருக்காக உருவானது தான். ஒரு தலைவர், ஒரு தன்மை, ஒரு மக்கள் கூட்டம்னா அது எங்களுடைய தலைவருக்கு மட்டும்தான். அதனால் 2ஆம் கட்ட தலைவர் என்பதே நாங்கள் அது பெருசாக நாங்கள் பார்க்கல. இல்லை, ஒரு ஜனநாயக பூர்வமான கட்சியில் அப்படி சொல்கிற அணுகுமுறை முதல்ல சரியாக இருக்குமா? இப்போ ஒரு பிஜேபியோட சித்தாந்தம் அப்படின்றது மோடியை மட்டும்தான், மோடியை முன்னிறுத்தி தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிறத நம்ம எதிர்க்கிறோம். சர்வாதிகாரம்னு சொல்கிறோம், ஆட்டோக்ராட்டிக்காக இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ விசிகா வந்து ஒரு ஜனநாயக பூர்வமான கட்சி, அங்கே யார் நினச்சாலும் அவங்க சொந்த கருத்துக்களை சொல்ல முடியும், மாற்று கருத்துக்களை வைக்க முடியும், விவாதிக்க முடியும். அப்படிங்கிற இடத்துல திருமாவளவன் மட்டும்தான் எல்லாம், அவர்களை தவிர்த்து வேற யாரையும் நாங்கள் கன்சிடர் பண்ண மாட்டோம், அவர் மட்டும்தான் கட்சியின் முகம் அப்படின்னு சொல்கிறது மற்ற கட்சிகளுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்ற கேள்வி வந்துடாதா சார்? அது நம்ம இந்த சமூகங்கிறது வந்து
அடிமையாக கிடந்த சமூகத்தை வந்து தட்டி தூக்கி எழுப்பி தலை நிமிர்த்தி நிற்க வச்சுக்காருன்னா அதுக்கு தலைவர் தான். அதனால் அவர் என்ன சொல்கிறாரோ அது இந்த சமூகத்துக்காக சரியாக இருக்கும். அவர் என்ன சொல்கிறாரோ அது அந்த கட்சியோட நிர்வாகிகளுக்கு சரியாக இருக்கும். அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் அவர் வந்து தனியாக பிரித்து பார்க்கல, ஒரு தலைவராக பார்க்குறோம். இப்போ நான் தலைவராக பார்க்குறேன், மற்றவங்க எல்லாருமே வந்து உடன் பிறந்த அண்ணனாக தான் பார்க்குறாங்க, அவங்க குடும்பத்தில் பிறந்த அண்ணனாக பார்க்குறாங்க, அதில் தம்பியாக பார்க்குறாங்க. அப்படி உறவுகளாக தான் நாங்கள் பார்க்குறோம் இல்லையா. நான் அது வந்து ஒரு சர்வாதிகாரமாக அது மாறாது. பிஜேபிட்டு இருக்குதுன்னா அவங்களுடைய சித்தாந்தங்கள் வேறையாக இருக்கும். அவங்க வந்து அதிகாரம் பண்ணக்கூடிய இடத்துல அவங்க வரணும்னு ஆசைப்படுவோம். நாங்கள் அதிகாரம் பண்ணக்கூடிய இடத்துல நாங்கள் அதிகாரத்தை வந்து பகிர்ந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். நாங்கள் அவங்க வந்து சாதித்து வச்சு அவங்க ஏதாச்சும் லாபி பண்ணு நினைப்பாங்க. நாங்கள் சாதித்து வச்சு மக்களுக்கு எந்த அளவுக்கு சேவை செய்ய முடியுமோ அப்படி தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதனால் பிஜேபிக்கு எங்களையும் ஒப்பிட்டு பார்க்குறதுங்கிறது வந்து நாங்கள் அந்தளவுக்கு நாங்கள் பிஜேபியில் அந்த இடத்துக்கு நாங்கள் போகல. ஏன்னா எங்கள் நிலைப்பாடுங்கிறது வேறு, அவங்களுடைய நிலைப்பாடுங்கிறது வேறு. எப்பயுமே எங்கள் தலைவர் அவ்வளோதான், அப்படி தான் நாங்கள் இருக்கிறோம். அது சர்வாதிகாரம் கிடையாது. இது வந்து இது ஒரு வகையான ஒரு அன்பு. ஏன்னா இந்த தமிழ் சமுதாயத்திற்கு அவர் தன்னை ஒப்படைச்சிருக்கிறதுனால நாங்கள் அவருக்கு செலுத்தக்கூடிய ஒரு மரியாதை இது. அதுதான் ஒழியா இது சர்வாதிகாரம் நோக்கி நகராது. இது இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டியும் கொடுத்துருந்தாரு. இந்த தேர்தலுக்கு பிறகு விஜய் பெறக்கூடிய வாக்கு சதவீதத்தை பொறுத்து தமிழ்நாடு அரசியல் களம் மாறும்னு சொல்கிறாரு. இது ரொம்ப பெரிய ஸ்டேட்மெண்ட் ஆச்சு. விஜயை வந்து மற்றவங்க எல்லாம் குறைச்சி மதிப்பிடும் போது விஜய் வாங்குற ஓட் பர்சன்டேஜ் தமிழ்நாடு அரசியல் களத்தையே மாற்றும்னு இவர் சொல்கிறாருன்னா அப்போ விஜய் ஒரு பெரிய சக்தியாக வளர்ந்து வரார் அப்படிங்கிறத அங்கீகரிக்கிற மாதிரி இல்லை. இல்லை சார், நம்ம வரவங்க எல்லாருமே நம்ம வந்து ஆதரவு கொடுக்கணும், அவரை அங்கீகாரம் கொடுக்கணும். அதுதான் வந்து ஒரு மொழிப்பற்று. அதுதான் வந்து நம்ம வந்து இன்னொருத்தர் மேலே வச்சுக்கிற ஒரு நல்லெண்ணக்க பார்வை. அது நம்ம வர்றதுக்கு முன்னாடி அவர் வேண்டாம், அவர் நல்லா இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டோம்னா அது வரவேற்கிறது தப்பு இல்லை. விஜயோட வாக்கு சதவீதம் இந்த தமிழ்நாடு அரசியல் களத்தையே மாற்றும் அப்படின்னா அது பெரிய ஸ்டேட்மெண்ட் ஆச்சு சார். மாற்றுங்கிறது எப்படின்னா அவரோட ரசிகர்கள் வந்து ஒரு கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு போகாமல் அவர் ரசிகர்கள் ஓட்டு மட்டும் அவருக்கு மட்டும் போகும். அப்போ ஒரிஜினலாக யார் வந்து திமுக உண்மையான கொள்கைவாதி, விசிகாவினுடைய உண்மையான தொண்டர்கள் யார், அதேமாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யார் கொள்கைவாதிகள், அவருடைய சித்தாந்தம் பிடிச்சது யாருங்கிறது அது அந்தந்த கட்சிகளுக்கு பிடிக்கும். அந்தந்த வாக்குகள் அவங்களுக்கு தெரியும். அதனால அந்த அடிப்படையில் தலை சொல்லியிருப்பார். ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடியே அவர் காட்டுமன்னார் கோயிலில் போட்டியிட போகிறேன்னு அறிவிக்கிறாரு. அவர் அந்த அறிவிப்புக்கு முன்னாடி அவர் ஒரு ஃபேஸ்புக் வீடியோவில் பேசும்போது சொன்னது இதே ஸ்டேட்மெண்ட்டை தான் அப்பயும் சொன்னார். இந்த 2026க்கு பிறகு தமிழ்நாடு அரசியல் களம் மாறும் அப்படின்னு சொல்லி தான் அவர் போட்டியிடணும்னு நினைக்கிறாரு. அதன் பிறகு போட்டியிட வேணான்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதற்கு சில விளக்கங்களையும் கொடுக்குறாரு. பட் இப்போ மறுபடியும் தேர்தலுக்கு பின்னாடி இந்த பேட்டி கொடுத்துருக்கிறத பார்த்தா அவர் ஏதோ ஒரு விஷயத்தை கணிக்கிறாரு. விஜய் வந்து தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக மாறுறாரு. திருமா மாதிரியான ஒரு சீனியர் பொலிட்டீஷியன் தமிழ்நாட்டில் அவரே இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாருன்னா ஏதோ ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அதை டீகோட் பண்ணுறாங்க. மாற்றம்ங்கிறது வந்து ஒரு சின்ன ஐயாவே அவர் மாற்றம் முன்னேற்றம் அவர் கொண்டு வந்தார். அவர் எந்த நோக்கி நகர்ந்தாருங்கிறது வந்து தமிழக மக்களுக்கு தெரியும். ஆனால் இந்த எங்கள் தலைவர் இந்த வார்த்தை சொல்லியிருக்காருன்னா இவர் எதை நோக்கி நகர்ந்திருக்காருன்னு இப்போ இந்த தேர்தல் நாங்கள் தெரிஞ்சிடும். இந்த தேர்தலுக்காக நாங்கள் பார்த்துருக்கோம். 2-3 நாளில் இந்த வழியை தெரிஞ்சிடும். இப்படி 234 தொகுதியில் வந்து எப்படி அவர் வந்து விஜய் அவர்கள் வந்து வாக்கு வாங்கியிருக்காங்க என்ன ஏதுன்றதை நம்ம தெரிஞ்சிடும். ஏன்னா அது ஒருத்தவங்களுடைய வாக்கை ஒருத்தர் நம்ம எளிதாக நம்ம கடந்துட போக முடியாது. இவங்களுக்கு மக்கள் எவ்வளோ செல்வாக்கு வாங்குறோம் அந்த பார்வை நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். இப்போ இவ்வளோ ஊடகம் இவ்வளோ தூரம் ஒரு செய்தியை பரப்புது, அதை நம்ம உள்நோக்கி நம்ம பார்க்கணும். இளைஞர்கள்லாம் ஒரு சார்ந்த இளைஞர்கள்லாம் அவருடைய ரசிகர்கள்லாம் சொல்கிறாங்க, அதை நம்ம உள்நோக்கி நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதனால் இந்த தேர்தலுங்கிறது வந்து நம்ம பார்க்கணும். இது வந்து இவ்வளோ தூரம் பேசுனாங்களே இது உண்மையாக பொய்யாங்கிறது நம்ம அதை நம்ம பார்க்குறதுக்காக கூட எங்களோட தலைவரோட இந்த பொதுவெளியில் இந்த ஒரு வார்த்தை பயன்படுத்திருக்கலாம். பொதுவான ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. விசிகாவுக்கு தான் பெரிய பாதிப்பு விஜயால். ஒருவேளை அதை உணர்ந்து அரசியல் ரீதியான ஒரு மாற்றம் ஏற்படும்னு சொல்கிறாரா? இல்லை சார், விசிகாங்கிறது வந்து இந்த எளிய மக்கள் எங்கே ஒடுக்கப்பட்டாலும் எங்கே அடிமைப்பட்டு கிடந்தாலும் அவங்கள மீட்டெடுக்கிறது எங்களுடைய முதல் பணியே. அதனால் எங்கள் மக்கள் வந்து எப்பயுமே வந்து எங்களை விட்டு போக மாட்டாங்க, எங்களுடைய கொள்கையை விட்டு போக மாட்டாங்க, எங்கள் தலைவர் விட்டு போக மாட்டாங்க. ஏன்னா தலைவர் அவர்கள் இந்த மக்களுக்காகவே வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறார். அவருக்காக வாழாமல் அந்த அப்படியே சமகாலத்தில் இந்த மக்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்போ சென்னையில் ஒரு நிகழ்வு நடந்தால் கூட அந்த மக்களுக்காக வாழ்வார், இங்கிருந்து கன்னியாகுமரி போனால் கூட அந்த மக்களுக்காக வாழ்வார். ஆனால் அந்த மக்களுக்காக வாழ்ந்துருக்கிற ஒரே தலைவர் என்ன எங்கள் தலைவர் தான். அதனால் விஜய்க்காக எங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது.
ஏன்னா எல்லா சமூகத்திலையும் சில ஏதாச்சும் 1-2 பேர் இருப்பாங்க, அவங்க யாராச்சும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய, சிறுத்தைகள் யாருமே வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அப்படி தான் நாங்கள் இருக்கிறோம், அப்படி தான் நாங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இல்லை, எப்போவுமே அவர் பிஜேபி என்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆட்சிக்கு வந்தாங்களோ அப்போதுலேருந்து பிஜேபி எதிர்ப்பு தான் தீவிரமாக பேசுவார். ஏடிஎம்கே விமர்சிக்கிறது கூட குறைவாக தான் இருக்கும் ஒப்பீட்டு அளவில். ஆனால் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை பார்க்கும்போது விசில் அடிக்கிற கூட்டத்தை தேட்டருக்கு அனுப்புங்க, சட்டமன்றத்துக்கு அனுப்பாதீங்கன்னு விஜய் பற்றி பல இடங்களில் இந்த ரெஃபரன்ஸ் எடுத்து அவர் பேசினார். அதனால தான் அந்த கேள்வி வருது, விசிகா பாதிக்கப்படுதோ? அப்படி இல்லை சார். தேட்டரில் வந்து ஒரு ஃபைட் நடக்கும், அப்போ விசில் அடிக்க முடியும். ஒரு டூயட் நடக்கும்போது அது வந்து கை தட்ட முடியும். ஒரு காமெடி நடித்தா அது இது பண்ண முடியும். சட்டசபையில் வந்து மக்கள் பற்றி பேச முடியும், மக்களுக்கு குறைகள் பற்றி பேச முடியும், மக்களுடைய திட்டங்கள் பற்றி பேச முடியும், இங்கே நிதி ஒதுக்குங்கன்னு சொல்லி பேச முடியும். அங்கே போய் எப்படி விசில் அடிக்க முடியும்? அங்கே விசில் அடிக்க முடியாதுல்ல, அங்கே கை தட்ட முடியாதுல்ல. அப்போ அதனால தான் தலைவர் அழகாக சொல்லியிருக்காரு, தேட்டருக்கு அனுப்புன்னு சொல்லியிருக்காரு. நம்ம அதை அப்படி தான் எடுத்துக்கணும். இல்லை, அவர் பெரிய சக்தி இல்லை. உங்கள் தலைவர் இதில் டேர்மில் சொல்லணும்னா உதிரிகள்னு சொல்லுவார் அவர். அவரை உதிரியாக நினச்சா ஏன் இவ்வளோ தூரம் எதிரி நினச்சி பேசணும்? சார், நாங்கள் அவர் வந்து உதிரியாக நாங்கள் பார்க்கல, எதிரியாக நாங்கள் பார்க்கல. ஆனால் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா அவருடைய ரசிகர்களுக்காக தான் நாங்கள் பாடுபடுறோம். எங்களுக்காக மட்டும் நாங்கள் பாடப்படல, விஜயருடைய ரசிகர்களுக்காக தான் நாங்கள் பாடுபடுறோம், விஜய்க்காகவும் நாங்கள் பாடுபடுறோம். அதனால் அந்த செய்தி நாங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறதுனால தான் எங்களுடைய தலைவர் வந்து இவ்வளோ அவர் அந்த ரசிகர்களை வந்து தியேட்டருக்கு அனுப்புங்க அப்படின்னு இருக்காரு. இப்போ மறுபடியும் படம் நடி தான் போக போகிறாரு. நீங்கள் எல்லாம் பார்க்க தான் போகிறோம், படம் நடி தான் போகிறாரு. கடைசி படம்னு சொல்லிட்டாரு, எப்படி திரும்பவும் கண்டிப்பாக பார்க்க தான் போகிறோம். மறுபடியும் அவர் தியேட்டரில் நம்ம பார்க்க தான் போகிறோம். அவரை வரலாறு காணாத வாக்குப்பதிவு நடந்திருக்கு, மிகப்பெரிய அளவுக்கு விஜய்க்கு வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படின்ற பார்வைகள்லாம் முன்வைக்கப்படுது. அவரை குறைச்சி மதிப்பிடுற மாதிரி தெரியல இதெல்லாம். இல்லை சார், ஒவ்வொரு தேர்தலையுமே பார்த்தீங்கன்னா வாக்காளர் எப்பயுமே கூட்டிகிட்டே இருப்பாங்க. எந்த தேர்தலாவது வாக்காளர் குறைஞ்சிருக்காங்களா? வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கும் இல்லையோ, வாக்காளர் எப்பயுமே கூட்டிகிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவனுக்கு ஓட்டு போடுற ஒரு உரிமை வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம இந்த நாட்டின் வந்து நம்ம ஒரு பிரபஞ்சன், இந்த நாயகன் சொல்லி ஜனநாயகன் வந்து அவன் வந்து ஓட்டு போட விருப்பப்பட்டு வருவான். அந்த அடிப்படையில் தான் அவன் வந்து ஓட்டு சதவீதம் வந்து அதிகரிக்கும் இல்லையே, மற்றபடி விஜய்க்காக தான் இந்த ஓட்டு வந்திருக்குன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது இப்போ எத்தனை வெளிநாடுகள்ல இருந்து ஏர்போர்ட்லலாம் நம்ம பார்த்தோம், ஃப்ளைட்டில் அவ்வளோ பேர் வந்து இறங்குனாங்க. காலங்காத்தால் போயிட்டு இளைஞர் பட்டாளம்லாம் வரிசையில் நின்று ஓட்டு போட்டாங்க. வழக்கமாக தமிழ்நாடு தேர்தல்னால் அந்த 6 மணிக்கு தான் பெரிய கூட்டம் போய் ஓட்டு போடும். இன்றைக்கி மதியத்துக்குள்ளே வந்து பெரும்பாலான மக்கள் வந்து ஓட்டு போட்டுட்டாங்க. அவங்க எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்கன்றதை நம்ம புரிஞ்சிக்க வேணாமா? சார், இதே தேர்தலில் போன தேர்தலில் திமுக வந்து நிற்கும்போது இதே ஃப்ளைட்டில் கூட்டம் வந்துச்சு. ஏன்னா இங்கிருந்து வந்து பிழைப்பு தேடி போகிற மக்கள் அவங்களும் ஓட்டு போடுறதுக்காக வந்தாங்க. இல்லை, இவ்வளோ பெரிய எண்ணிக்கையில் வந்தாங்க சார். அது அன்னைக்கு வந்து ஊடகம் வந்து ஏற்பாடு பக்கம் திருப்பல, இன்றைக்கி தான் ஏற்பாடு பக்கம் திருப்புறாங்க. அன்றைக்கி சோசியல் மீடியா ஒரு 5 வருஷம் முன்னாடி சோசியல் மீடியா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்குது. 5 வருஷம் முன்னாடி கொஞ்சம் கம்மியாக இருந்தது, இப்போ ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்போ கொஞ்சம் டக்குன்னு ஏறும்போது அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரியே தெரியாது. அது ஊடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இதுதான். அது மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்துடும் நம்புறீங்களா? கண்டிப்பாக மறுபடியும் திமுக தான் சார் ஆட்சிக்கு வராது, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இல்லை, கூட்டணி தர்மத்தின்படி நீங்கள் அப்படி தான் சொல்லணும். ஆனால் யதார்த்தம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? இல்லை சார், கூட்டணி தர்மத்திற்காக சொல்லலை, உண்மையாகவே சொல்கிறேன். ஏன்னா அவங்க வந்து சில திட்டங்கள்லாம் சரியாக பண்ணியிருக்கிறாங்க. அந்த புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், நான்மத திட்டமாக இருக்கட்டும், அப்புறம் இந்த மாதம் வந்து பெண்களுக்கு 2000 ரூபாய் பணம் கொடுக்கக்கூடிய திட்டமாக இருக்கட்டும், அதேமாதிரி நிறைய இந்த கிராமப்புறங்களில் வந்து நிறைய பேருக்கு நிறைய சலுகைகள் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ரோடு தார் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. குளங்கள் அதிகமாக வந்து வெட்டியிருக்கிறாங்க. சிமெண்ட் சாலை போட்டுருக்குறாங்க. நிறைய கிராமங்களில் வந்து பஸ்ஸு போகாத ஊர்லாம் பஸ்ஸு போக வச்சுருக்காங்க. நிறைய ஊரில் வந்து விளக்கு எரிய ஆரம்பிக்குது. நிறைய இலவச மின்சாரம் கொடுத்துருக்காங்க. அந்த திட்டங்கள் மூலம் நிறைய மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வாக்குகளும். ஆனால் இன்னொரு தரப்பையும் சொல்கிறாங்கல்ல, அதையும் பார்க்கணுமே. பெண்களுக்கான பாதுகாப்பில் குறைபாடு இருக்குது, ஊழல் லஞ்சம் மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்குது. இங்கே வளர்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதனால நாங்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறோன்னு சொல்லக்கூடிய கூட்டமும் இருக்குது. சார், இது வந்து பெரிய உலகம் சார். கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ லட்சம் பேர் எத்தனை வாக்களிச்சது உங்களுக்கு தெரியும். 1-2 ஏதாவது தவறுகள் நடக்கிறது, தவறுகள் நடக்காத இருக்காது. இப்போ நம்ம 5 வரலையுமே ஒன்றா கிடையாது. என் வரல 5 வரல ஒரு ஊரிலே கிடையாது. ஒவ்வொரு வரலும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒவ்வொரு வரலும் ஒன்று மாறும். அப்போ ஏதாவது 1-2 ஒரு இடத்துல ஏதோ 1-2 சின்ன தவறு நடக்கும். அது பெரிய அதிருப்தியோ இல்லை ஆட்சி மீதான எதிர்ப்போ இல்லைன்னு சொல்கிறீங்களா? அது நம்ம தேர்தலில் தெரிஞ்சிடும்ல. அதிருப்தி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக திமுக வராது, அதிருப்தி இல்லைன்னா கண்டிப்பாக திமுக வரும். ஏன்னா இவ்வளோ ஊடகங்கள் மீதும் விஜய்க்கு சப்போர்ட் இருக்கிறதுனால இது கண்டிப்பாக இந்த 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். 12 மணிக்கே தெரிஞ்சிடும். விஜய்க்கு சப்போர்ட் ஊடகங்களில் தான் இருக்குன்னு பார்க்குறீங்களா? மக்கள் அவர் ஆதரிக்கலையா? சார், அவர் ரசிகர்னு நயன்தாரா வந்தால் கூட கூட்டம் வரும் சார். நயன்தாரா வந்தால் கூட கூட்டம் வரும்.
இல்லை வேறு யாரும் செந்தில் வந்தார், நடிகர் செந்தில் வந்தால் கூட கூட்டம் வரும். நடிகர்னாவே அது ஒரு 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 எப்பயுமே ஒரு மக்கள் ஈர்ப்பு ஒன்று இருக்குது சார். அதனால வந்து நம்ம வந்து உடனே அப்படி கொண்டுட்டு போயிட முடியல. நடிகர் விஜய்க்காக இவ்வளோ கூட்டம் வந்து கொண்டு வர முடியல. விஜய் வந்தால் கூட நாங்களாம் தான் போய் பார்ப்பேன். இல்லை நடிகர்னு நீங்கள் சொல்கிறீங்க, நடிகருங்கிற அடிப்படையில் விமர்சிக்கிறீங்க. இப்போ நீங்கள் விருது வழங்கக்கூடிய விழாவில் கூட ஒவ்வொரு வருடங்களும் பிரகாஷ் ராஜுக்கு, சத்யராஜுக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு நடிகருக்கு தேர்வு செஞ்சு அவங்க துறையில் செஞ்ச விஷயங்களுக்காக நீங்கள் மரியாதைலாம் பண்ணுறீங்க. அப்போ அவங்கெல்லாம் நடிகர்களாக தெரியல சார். சத்யராஜ் நான் கொடுத்தது பாருங்கள், அவர் வந்து ஒரு சமூக பற்றாளர். அவர் நடிகரும் மட்டும் கிடையாது, அவர் சமூக பற்றாளர். அதேமாரி பிரகாஷ் ராஜ் இருக்காரு, அவர் ஒரு சமூக பற்றாளர். அவர் வந்து போல்டாக பிஜேபி எதுக்கு யாரால் முடியுதுன்னா எந்த நடிகரும் இங்கே பேச முடியுமா? தமிழ்நாட்டு நடிகர் யாரும் பேச முடியுமா? ஏன் விஜய் பேசலையா சார்? அவர் படத்தையே வந்து வெளியிட விடாமல் தடுத்தாங்க சார். படத்தை தான் சார் தடுத்தாங்க, அதுவும் வெளியிடல இன்னும் இல்லை, ஆல்ரெடி படம் வெளியே வந்துருச்சு. அதுதான் சார், இவ்வளவு நெருக்கடிகளை தாண்டியும் அவர் பிஜேபியோட கூட்டணிக்கு போகாமல் தானே இருக்காரு. இது ஒரு அஜெண்டா கூட இருக்கலாம்ல. நீங்கள் வந்து ஏடி கூட சேராதீங்க, நீங்கள் தனியாக நில்லுங்க, திமுக ஓட்டு மாதிரி பிரிங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. பிரகாஷ் ராஜ் எதிர்க்காத அளவுக்கு யார் சேர்ந்தது தான். மோடி எப்படி பேசுனா பார்த்தீங்களா, ஏதோ நண்பர்கள் மாரி விமர்சனம் பண்ணார். அப்போ சத்யராஜ் வந்து ஒரு பெரிய கொள்கைவாதி எடுத்திருக்காரு. அவர் வந்து இவங்கெல்லாம் சினிமா துறையில் இருந்துகிட்டே பார்ட் டைமா இந்த அரசியலை பண்றாங்க. இல்லை சார், அவங்க சினிமாவே வேணான்னு விட்டுட்டு வந்து பிஜேபி எதிர்த்து சார். அவங்கெல்லாம் சினிமா துறையில் இருந்து சமூக பற்று பற்றி பேசுகிறாங்க, சமுதாய பற்று பற்றி பேசுகிறாங்க. இவர் வந்து சினிமாவில் இருந்துக்கிட்டே நான் எல்லாத்தையும் அது நம்ம தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு எட்டகாலம் வந்து இப்போ நான் உங்களுக்கு உழைக்க தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமும் மக்கள் இப்படி செஞ்சார். அதை வந்து இன்னும் ஒரு 10 வருஷமும் செஞ்சுட்டு அதன் பிறகு அவர் வந்திருந்தாருன்னா அது பிரச்சனை இல்லை. அவர் தேர்தலுக்காக ஏதோ அவர் ரெடிமேடு மாரி டக்குன்னு ரெடி பண்ணி அவர் அரசியல் வந்த மாதிரி ஒரு நாங்களாம் அப்படி தான் பார்க்குறோம் அவரை. இல்லை, அவரை நடிகருங்கிற அடிப்படையில் இவ்வளோ தூரம் விமர்சிக்கிறீங்க. கமலஹாசன் உங்கள் கூட்டணியில் இருக்காரு, அவர் நடிகராக இருந்து கட்சி தொடங்கினவர் தான். விஜயகாந்த் என்கிற நடிகர் தொடங்கின கட்சியும் உங்களோட தான் கூட்டணி இருக்குது. கருணாஸ் அப்படிங்கிற நடிகர் நடத்துகிற கட்சியும் உங்களோட தான் கூட்டணியில் இருக்குது. அவங்க எல்லாம் நடிகராக தெரியல, விஜய் மட்டும் நடிகராக தெரிகிறாரு. கருணாஸ் அவர் வந்து இருக்காருன்னா அவர் வந்து அவர் என்ன பேர் வச்சிருக்காரு, அவர் சொல்ற கருத்துக்கள்லாம் உங்களுக்கு உடன்பாடு. அவரு என்ன அவருடைய கட்சி பேரே தெரியும் உங்களுக்கு. ஆமா, அவரு ஏன்னா நான் சொல்லக்கூடாது, ஏன்னா அது சொன்னோம்னா அது ஒரு வகுப்பை வந்து நான் வந்து தாக்கி பேசுற மாதிரி ஆயிரும். அவர் கட்சியிலே அவர் பேர் என்னன்னு சொல்லியிருக்கு. அதனால அந்த மக்களுக்காக அவர் உழைக்கிறாரு, அது நம்ம வாழ்த்துறோம். அண்ணன் இல்லை, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு பேர் வச்சுட்டு அதில் கருணாசுடைய கட்சி பேரை பற்றி நீங்களே சொல்கிறீங்க. கொங்கு ஈஸ்வரன் என்ன கட்சி நடத்துகிறாருன்னு தெரியும். அப்போது அந்த பேருக்கும் அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் அந்த கூட்டணி பேசக்கூடிய கொள்கைகளுக்கும் எந்த அளவுக்கு முரண்பாடு இருக்குது அப்படின்ற கேள்வி வருது. ரைட்டு. கருணாஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து வெளியில் பேசினார், எப்படி மேடையில் பேசினாருங்கிறது வந்து பரவாயில்ல, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வந்த பிறகு அவர் எந்தெந்த விஷயத்தை பேசாமல் இருக்காருன்னு நீங்கள் பார்த்துக்கணும். இதுக்கு முன்னாடி எப்படி பேசினார், இப்போ அவர் எப்படி பேசுகிறாரு. அதேமாதிரி ஈஸ்வரனை இதுக்கு முன்னாடி எப்படிலாம் பேசினார், இப்போ அந்த கூட்டணிக்கு வந்த பிறகு எந்தெந்த விஷயத்தை பேசலை அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ சாதியத்தை வந்து கருணாசனன் அவர்கள் வந்து வெளியே வச்சுட்டு தான் வந்து சமூக பற்ற வந்து நிற்கிறாரு. அதேமாதிரி வந்து கொங்கு நாடு அந்த ஈஸ்வரன் அவர்களும் அதேமாதிரி சாதி போட்டு வெளியே வச்சுட்டு தான் வந்து சமத்துவ நோக்கி தான் வராங்க. அப்போ இங்கே எல்லாமே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி நாங்கள் அப்படி தான் நாங்கள் ஏங்கிட்டு இருக்கோம். பிஜேபியும் பாமகவும் அப்படி ஒரு முடிவு எடுத்து அதெல்லாம் நாங்கள் வெளியே வச்சுட்டு வரோம்னு சொன்னால் ஏற்றுப்பீங்களா அவங்கள? சார், பிஜேபிங்கிறது வந்து சார் அவங்களுடைய அஜெண்டாவே வேறு தானே சார். அவங்க வந்து ஒரு இடத்துல அதிகாரம் இருக்குன்னு ஆசைப்படுறாங்க, நாங்கள் தான் பண்ணணும், எந்த முடிவு எடுத்தாலும் நாங்கள் சொல்கிறதா அங்கே கேட்கணும். அப்படி இருக்கும்போது எப்படி சார் ஏற்றுக்க முடியும்? எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு தரணும்ல சார். நான் மட்டும் அந்த வாய்ப்பு எடுத்துக்க முடியாதுல்ல. வாய்ப்புங்கிறது வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும், பதவிங்கிறது எல்லாருக்கும் கொடுக்கணும். எல்லாருக்கும் சாதியை மறந்து மனிதனை நம்ம நேசிக்கணும். அவங்க என்னென்னா வந்து கடவுளை நேசிக்கணும்பாங்க, அவங்க சாதி நினைக்கணும்பாங்க, நான் சொல்கிறது கேளும்பாங்க. இது எப்படி சார் நம்ம ஏற்றுக்க முடியும்? இதை ஏற்றுக்க முடியாது தானே சார். நம்ம இதெல்லாம் கடந்து தான் நம்ம போகணும். அதுக்காக தான் நாங்கள் வந்து பிஜேபியோட சேர மாட்டோம் அப்படின்னு நாங்கள் சில கருத்தில் நம்ம வைக்கிறோம். இறுதியாக உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன? இந்த 2026 தேர்தல் முடிவுகள் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் குழப்பமாக இருக்குன்றாங்க, தொங்கு சட்டசபைன்னு சொல்கிறாங்க. இல்லை, 2026 வந்து கண்டிப்பாக அது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமையும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்க மெஜாரிட்டியாக தான் அவங்க வந்து ஆட்சி அமைப்பாங்க. ஏன்னா இந்த தேர்தல் வந்து என்னன்னு அவங்களுக்கு காட்டணுமா. ஏன்னா அவங்களும் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் மேலே தான் அவங்களும் இருந்துட்டாங்க. என்னடா நேற்று வந்து புல்லு பூச்செல்லாம் வந்து இப்படி பேசுது அப்படின்னா அவங்க யாருன்னு அவங்க திறமை கட்டுறதுக்கான களம் வந்துருச்சு. அதனால் வந்து அவங்க பரவலாக வேலை செஞ்சாங்க. 234 தொகுதியிலேருந்து அவங்க பரவலாக வேலை செஞ்சாங்க. அதனால் வந்து இந்த தேர்தல் வந்து அவங்க வந்து தனிப்பெருமையோடு தான் அவங்க ஆட்சி அமைப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் வாய்ப்பு குறைவு தான் சார். அது கூட்டணி ஆட்சி வாய்ப்பு குறைவு தான். ஏன்னா அவங்க செஞ்ச சாதனைகள் அப்படி இருக்குல்ல, அது எப்படி கூட்டணி ஆட்சி சரியாக அமைய வாய்ப்பு இருக்குது?
இப்போ ஏடிஎம்கே இருந்துச்சுன்னா கூட்டணி ஆட்சி அமைகிறது வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அவர் ஆளுங்கட்சியாக இருந்து எப்படி ஒரு கூட்டணி ஆட்சி அமையும்? அப்போ அவங்க இதுக்கு முன்னாடி 5 வருஷம் செஞ்ச சாதனைகளை சும்மா போயிடும்ல, அது சங்கடமாக போயிடும்ல. அதனால் அது அப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்காது. அதனால் இது தனிப்பெருமையான உடையன்னா அவங்க திமுக ஒரு ஆட்சி அமைப்பாங்க. அதில் எந்த மாற்றம் கருத்துமே இல்லை. நன்றி சார். வணக்கம் சார்.